ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஜெகநாத அஷ்டகம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டாவது பாடலில் வந்து ரெண்டாவது லைன், ஐ திங்க் யாரோ சம் சவுண்டு வருது எங்கேருந்தோ. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இங்கே சவுண்ட் ஏதோ வருது, இங்கே மியூட் போட்டு விட்டுருங்க மாதாஜி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஜெகநாத அஷ்டகம் அதனுடைய ரெண்டாவது பாடலில் நாம் வந்து ரெண்டாவது லைன் அதை பார்க்க போகிறோம். புஜே தவ்யே வேணும் சிரசிதிகி புச்சம் கதிததே துகூலம் நேத்ராந்தே சகச்சர கட்டாட்சம் விதததே. ஓகே, ஸோ சகச்சர கட்டாட்சம் விததே, இதை தான் நம்ம அன்றைக்கி பார்த்துருந்தோம். yellow silken cloth on his hips, from his eyes he casts his glances. கட்டாட்சம். ஸோ அன்றைக்கி நம்ம ஐ திங்க் 2 வாரத்துக்கு முன்னாடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிருஷ்ணா வந்து தன்னுடைய கடைக்கண் பார்வையை செலுத்துகின்றார். நம்ம வந்து கிருபா அவலோகனா கரோ, கிருபா அவலோகனா கரோ, நம்ம வந்து ஆக்சுவலி கிருபா அவலோகனா கரோ அப்படின்னு பாடுவோம் இல்லையா? ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா பிரபு தயா கரோ முறை பாட்டில் கிருபா அவலோகனா கரோ அப்படின்னு பாடுவோம். இப்படி இல்லை, கிருபா அவலோகனா கரோ, அவலோகனா கரோ அமி பரோ துக்கி. அவலோகனா கரோன்னா கடைக்கன் பார்வை. கிருஷ்ணாவுடைய கடைக்கன் பார்வையை நாம் வந்து யாசிக்கின்றோம். போன வாரம் நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம் எவ்வாறு கிருஷ்ணா வந்து குந்தி தேவி வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது சிம்பிளி கிருஷ்ணா வந்து குந்தி தேவியுடைய பிரார்த்தனையை தன்னுடைய கவர்ச்சிகரமான புன்னகை மூலமாகவே அதை வந்து ஏற்றுக்கொள்கின்றார். ரைட். ஸோ துகூலம் நேத்ராந்தே சகச்சர கட்டாட்சம் விதததே. அவர் என்ன பண்ணுறாருமா, எல்லோ சில்கன் கிளாத். கிருஷ்ணாவுக்கு வந்து எப்பொழுதுமே பிடித்த ஒரு ட்ரெஸ் என்னென்னா மஞ்சள் பட்டாடை. மஞ்சள் பட்டாடை அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, மஞ்சள் பட்டு. ஸோ இங்கேயும் வந்து எல்லோ சில்கன் கிளாத் அப்படிதான் போட்டிருக்கு. கிருஷ்ணாவுக்கு வந்து மஞ்சள் பட்டு அண்ட் பலராமுக்கு வந்து ப்ளூ கலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிருதத்தில் நீங்கள் நித்யானந்த பிரபுவுடைய ஒரு பிக்சர் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல் பிக்சர். நித்யானந்த பிரபு வந்து டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஆக்சுவலி ஸ்ரீலா கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமிக்கு இந்த மாதிரி ட்ரீம், இந்த மாதிரி கனவு வருதாங்க. தன்னுடைய 12 கோபால சிறுவர்கள் இருக்காங்க, பலராம் இருக்கு. அந்த 12 கோபால சிறுவர்களும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவாக பலராமர் வரும்பொழுது 12 கோபால சிறுவர்களும் அவருடைய பக்தர்களாக சகாக்களாக அவதரிக்கிறாங்க. ஸோ ஸ்ரீ நித்யானந்த பிரபு தன்னுடைய 12 கோபால சிறுவர்களோட அப்படி வந்து முன்னும் பின்னும் போயிட்டு வர்றாரம்மா ட்ரீமில். கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி இந்த மாதிரி ஒரு ட்ரீம் அவருக்கு அவர் பார்க்குறார். ஸோ இப்போ பலராமருக்கு பிடித்த ட்ரெஸ் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் அண்ட் கிருஷ்ணாவுக்கு பிடித்த ட்ரெஸ் வந்து மஞ்சள் பட்டு, எல்லோ சில்க். ஓகே, ஸோ சதா ஸ்ரீமத் பிருந்தாவன வசதி லீலா பரிச்சயோ. He always reveals himself through his pastimes in divine Vrindavana. See, அவர் வந்து தன்னுடைய பிருந்தாவன லீலைகள், பிருந்தாவன வசதி லீலா பரிச்சயோ. ஸோ இதை வந்து ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படின்னா கிருஷ்ணாவுடைய லீலைகளை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று பிருந்தாவன லீலை, மதுரா லீலை, இன்னொன்று வந்து துவாரகா லீலை.
அண்ட் கிருஷ்ணா 125 வருடங்கள் லீலை செய்தார். இது ஒரு எப்படின்னா, நார்மலி ஒவ்வொரு யுகத்திலையும் அந்தந்த யுக கணக்கு பிரகாரம் ஒருத்தர் 100 வருஷம் வாழறாங்க, அந்தந்த யுக கணக்கு பிரகாரம். பட் கிருஷ்ணா துவாபர யுகத்தில் 125 வருடங்கள் லீலை செஞ்சார். 100 வருஷங்கள் எல்லாரும் மேக்ஸிமம் வாழ முடியும், பட் கிருஷ்ணா 125 வருடங்கள் லீலை செய்தார். அண்ட் கிருஷ்ணாவுடைய 125 வருட லீலைகளில் மெஜாரிட்டி வருடங்கள் கிருஷ்ணா துவாரகாவில் தான் லீலைகள் செய்தார். அண்ட் துவாரகா அப்புறம் மதுரா. ஆனால் ஆச்சாரியர்கள் கிருஷ்ணாவுடைய பிருந்தாவன லீலைகளை தான் ரொம்ப உசத்தியாக வர்ணித்து பாடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணா பிருந்தாவனத்தில் எப்படி லீலைகள் செய்தார், அவர் ஆக்சுவலி 11 வயது வரைக்கும் தான், 11 வயது வரைக்கும் தான் பிருந்தாவனத்தில் லீலைகள் செய்தார். அண்ட் கிருஷ்ணா பிருந்தாவனத்தில் பாலகனாகவும் குழந்தையாகவும் தென் கோபியர்களுக்கு காதலராகவும் இப்படி ரொம்ப கவர்ச்சிகரமான லீலைகள். இங்கேயும் ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியா கிருஷ்ணாவுடைய பிருந்தாவன லீலைகளை தான் போட்டு எழுதியிருக்காரு. கிருஷ்ணாவுடைய மதுரா லீலைகளையோ துவாரகா லீலைகளையோ இங்கே போட்டு எழுதலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் லைன் வந்ததுனால அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு ஆசைப்படுறோம். பிருந்தாவனத்தில் ஐஸ்வர்ய சிதிலா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீல கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப வெரி பியூர் டிவோட்டி கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ். அவருடைய லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் லெவலில் இருக்கும். ஸோ அவர் கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, பிருந்தாவன லீலைகள் ஐஸ்வர்ய சிதிலா அப்படின்னு சொல்கிறார். ஐஸ்வர்ய சிதிலா அண்ட் மதுரா அண்ட் துவாரகா லீலைகள் இது எப்படின்னா ஐஸ்வர்ய ஞான பூர்ணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே என்னது ஐஸ்வர்ய சிதிலா ஐஸ்வர்ய ஞான பூர்ணா அப்படின்னா என்ன? ஐஸ்வர்ய சிதிலா அப்படின்னா சிதிலம், நம்ம தமிழில் சிதிலம்ங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம். சிதிலம் அடைந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். சிதிலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது உடஞ்சி போயிடுச்சு, இடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது அந்த சிதிலம் அடைஞ்சிருன்னு சொல்லுவோம். ஸோ ஐஸ்வர்ய சிதிலான்னா பிருந்தாவனத்தில் ஐஸ்வர்யங்கள், கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்யங்களை பார்க்க முடியாதாங்க. ஐஸ்வர்யங்கள் சுத்தமாகவே இல்லாத ஐஸ்வர்யங்கள் கலக்காத லீலைகள் பிருந்தாவன லீலைகள். அதனால தான் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் கிருஷ்ணாவுடைய பிருந்தாவன லீலைகளை தான் போற்றி எழுதுனாங்க, வர்ணித்து எழுதியிருக்காங்க பல பல சாஸ்திரங்களாக. இன்ஃபேக்ட் கோஸ்வாமிகள் கிருஷ்ணாவுடைய தாமோதர லீலையை தாமபந்தன லீலான்னு சொல்லி ஒரு பெரிய சாஸ்திரமே எழுதியிருக்காங்க, தாமபந்தன லீலான்னு. ஏன்னா ஸ்ரீல விஸ்வநாத சக்கர தாக்கூர் சொல்கிறாரு, கிருஷ்ணாவுடைய பிருந்தாவன லீலை எப்படின்னா ஸ்வீட்னஸ் அதில் ஜாஸ்தியாகும், இனிமை, அதில் இனிமை ஜாஸ்தியாகும். ஏன்னா ஐஸ்வர்யங்கள் கலக்காத லீலைகள். கிருஷ்ணாவுக்கு ஆக்சுவலி அது ரொம்ப பிடிக்குமா. இங்கே இது சம்மந்தமாக ஐ திங்க் இந்த லீலைகள் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல, இருந்தாலும் இதை ஞாபகப்படுத்தலாம். ஜெகநாதர் ஆக்சுவலி ஷியாமசுந்தர கிருஷ்ண தான். ஒரு ஜெகநாதர் அப்படின்னு பேர் இருந்தாலும் கூட, உலகத்துக்கே நாதர் அப்படிங்கிற பேர் இருந்தாலும் கூட, அவர் ஷியாமசுந்தர கிருஷ்ண தான். இது எப்படின்னு பாருங்கள், ஒரு அருமையான ஒரு லீலை. ஐ திங்க் இதை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் சொல்லிடலாம். முதுகல் ரிஷியுடைய கதை நான் சொல்லியிருக்கேன்னா, சோடகங்க தேவா முதுகல் ரிஷியுடைய கதை யாராவது? ஓகே ஓகே. ஆக்சுவலி ஜெகநாத் பூரியில், ஏன்னா இப்போ ஜெகநாத் ரத யாத்திரா வர்றதுனால விசேஸ்வரி மாதாஜி முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் ஜெகநாதருடைய பூரி ஜெகநாதருடைய லீலைகளை கொஞ்சம் கலந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜெகநாத் ஆக்சுவலி ஷியாமசுந்தர கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இந்த லீலையில் நிரூபணமாக இருக்குது.
ஜெகநாத் வந்து பூரி ஜெகநாத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ராஜா, அவருக்கு பேர் வந்து ஒரு பட்டம் உண்டாகும் அந்த ராஜாவுக்கு. பூரி ஜெகநாதோட ராஜாவுக்கு என்ன பட்டம் அப்படின்னா கஜபதி மகாராஜா அப்படின்னு பெயர். கஜபதி மகாராஜா அது வந்து அவருடைய டைட்டில், பூரி ராஜாவுடைய டைட்டில். அப்படி ஒரு டைமில் வந்து பூரியில் வந்து சோடகங்கதேவான்னு ஒரு ராஜா. இந்த பூரியுடைய ராஜாக்கள் வந்து சாதாரண ராஜாக்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே ஏன் நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இங்கே ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியா வந்து ஜெகநாதருடைய பிருந்தாவன லீலைகளை போற்றி தான் இந்த பாடலில் வர்ணிச்சிருக்கார். பிருந்தாவன வசதி லீலா பரிச்சயம். ஓகே, ஸோ அங்கே சோடகங்க தேவா இந்த ராஜா வந்து சாதாரண ராஜா கிடையாது. அந்த காலத்தில் இவர்கள் ராஜானா நார்மலி ரஜோகுணத்தில் ஆழ்ந்திருப்பவர், அதனால் அவருக்கு பேர் ராஜா. அதனால தான் அவருக்கு ராஜாங்கிற பேரே வந்து ரஜஸில் ஆழ்ந்திருக்கிறதுனால அவருக்கு பேர் ராஜா. ஆனால் பூரி ராஜாக்கள் வந்து அப்படி கிடையாது. அவங்க ராஜ ரிஷிகள். அவர்கள் வந்து சத்வகுணத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ரிஷிக்குண்டான சத்வகுணம் நிரம்பியவர்கள். ஆனால் சந்தர்ப்பவசமாக அவர்கள் வந்து ராஜ்யம் செய்கிறாங்க. இது ரொம்ப ரேர். இந்த மாதிரி காம்பினேஷன் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். நார்மலி நம்ம ராஜ்யம் செய்தால், அதாவது நிர்வாகம் செய்தால் ரொம்ப ரேர். வந்து ராஜ ரிஷியாக இருப்பது ரொம்ப ரேர். அதனால தான் ராஜ ரிஷிகள் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். பரீட்சித் மகாராஜா, யுதிஷ்டிர மகாராஜா, அம்பரீஷ் மகாராஜா, விரல் விட்டு எண்ணிடலாம். எல்லோரும் கிடையாது. பொதுவாக ராஜாக்கள் வந்து ரஜோகுணம் நிரம்பியது தான். ராஜ்யம் அப்படின்னு சொன்னாலே அது ரஜோகுணம் வந்துடும், ரஜோகுணத்துடைய தாக்குதல் வந்துடும். பட் ராஜ ரிஷிகள் வேற. இவர்கள் எப்படின்னா ரிஷிக்கு உண்டான சத்துவகுணம் நிரம்பியவர்கள். பட் சூழ்நிலையினால் அவங்க ராஜ்யம் செய்கிறாங்க. யுதிஷ்டிர மகாராஜா அந்த மாதிரி ராஜா. ஸோ இந்த பூரியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் அப்படிப்பட்டவர்கள். ஜெகநாதர் மேலே அளவு கடந்த பக்தி. அப்படிப்பட்டவர்கள். ஈவன் ஜெய்ப்பூர் ராஜாவும் அப்படிதான். ஜெய்ப்பூர் ராஜாவும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மேலே பயங்கர பக்தி. நம் வாழ்க்கையில் பக்திக்குத்தான் வந்து எப்பொழுதுமே பிரதான முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றதெல்லாமே ஜஸ்ட் இந்த பக்தியை அடைவதற்கு அனுசரிப்பது தான். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம் வாழ்க்கையில் மற்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அண்ட் பக்திக்கு வந்து முக்கியம் இல்லாமல் போயிடுறது. இதுதான் மாயாவுடைய ட்ரிக், சூழ்ச்சி. பட் மனுஷனுடைய இது வந்துன்னா, அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், பிரேம பும் அர்த்தோ மகா. மனுஷன் அடைய வேண்டிய அர்த்தா பொக்கிஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேமை. கிருஷ்ணர் மேல பிரேமை, கிருஷ்ணரை நோக்கி ஏங்குவது, கிருஷ்ணருடைய பிரிவில் வாடுவது. இதுதான் ஆக்சுவலி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. மனுஷன் அடைய வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம், சொத்து என்னென்னா இதுதான். மற்றது எல்லாமே இதை அடைவதற்கு அனுசரிப்பது தான். பட் மாயாவுடைய சூழ்ச்சினால் என்ன பண்ணுறோம், மற்றதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு பக்திக்கு முக்கியமே இல்லாமல் அப்படி ஓரமாக போயிடுறது, பக்தியே தெரியாமல் போயிடுறது. பட் இந்த பூரி ராஜாக்கள் அப்படி கிடையாது. அவர்கள் ராஜ்யம் செய்தாலும் ஜெகநாதர் மேலே அளவு கடந்த பக்தியம். இந்த சோடகங்க தேவா ஒரு காலத்தில் இவர் வந்து ஜெகநாதர் வந்து அவர் உலகத்துக்கே நாதர். அதனால் அவரை வந்து நிறைய ஜுவல்ஸு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இல்லையா, இதை வைத்து அலங்காரம் செய்யணும்னு சொல்லி அவர் வந்து பர்சனலாக வந்து ஜெகநாதர் அலங்காரம் பண்ணுவாராங்க. அவர் ராஜா இல்லையா, உலகத்துக்கே நாதர். அதனால் அவர் ராஜா மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி அவரை ஜெகநாதர் அப்படி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அலங்கரிப்பாராங்க. தென் அதே டைமில் அந்த பூஜாரி, இந்த பூஜாரி என்ன நினச்சாராமா, நோ, ஜெகநாதர் வந்து அவர் ஷியாமசுந்தர கிருஷ்ணாவுக்கு வந்து
நான் சின்ன வயசில் நான் பஜனையில் வந்து நான் பாடியிருக்கேன். என்ன பாட்டுன்னா ரொம்ப அருமையான பாட்டு. வனமாலி ராதா ரமணா கிரிதாரி கோவிந்தா அப்படின்ட்டு ரொம்ப அருமையான பாட்டு. கிருஷ்ணாவுக்கு என்ன பெயர்? வனமாலின்னு பெயர். வனமாலின்னு என்ன? விருந்தாவனம் சுற்றி 12 வனங்கள் இருக்கு இல்லையா, துவாதச வனம். இந்த 12 வனங்களில் அந்த இருக்கக்கூடிய மலர்கள், அந்த மலர்களால் தன்னை அலங்கரித்து கொள்பவராம் கிருஷ்ணா. அதனால் கிருஷ்ணாவுக்கு வனமாலின்னு ஒரு பெயர் உண்டு. ஸோ அதனால் இந்த பிராமணர் என்ன நினைச்சாராம்மா, கிருஷ்ணா வந்து ஷியாமசுந்தர கிருஷ்ணா, பிருந்தாவன் கிருஷ்ணா, கோகுல கிருஷ்ணா. அதனால் அவர் வந்து மலர்கள்னால தான் தன்னை அலங்கரித்து கொள்வார். எதற்கு யாரோ வந்து ஜெகநாதரை வந்து இப்படி தங்கத்தினால ஜுவல்ஸ்னால வந்து அலங்காரம் செய்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு, அந்த பூஜாரி பாருங்க எப்படி இருந்தார். இந்த தங்கத்தெல்லாம் கழட்டி எடுத்து வச்சுட்டாராங்க. இதுதான் நமக்கு கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு பொக்கிஷம்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எனக்கு கிருஷ்ணர் மட்டுமே எனக்கு பொக்கிஷம் சொத்துன்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம வந்து தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஏன் தங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், கோல்டுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் சொத்து பொக்கிஷம் என்னுடைய வாழ்க்கையினுடைய சொத்துன்னு நம்மளுக்கு தெரியல, நம்ம உணரலை. வெறும் தியரியாக தான் இருக்குது, தத்துவ ரீதியாக இருக்குது, அதை நம்ம இன்னும் உணரலை. அதனால் நம்ம கோல்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதான் மாயாவோட ட்ரிக். பட் இந்த பூஜாரி பாருங்கள், அவர் வந்து ஜெகநாதரை மேலே போட்டிருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி எடுத்து வச்சுட்டாராம். அவருக்கு அதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது இந்த பூஜாரி. அவர் வந்து கிருஷ்ணர் தான் சொத்து அப்படின்னு அவர் உணர்ந்தவர். ஒன்ஸ் நம்ம இந்த தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவோம். இந்த பூனை வந்து அந்த பாலை குடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் விடாதாமா. அந்த மாதிரியாக ஒன்ஸ் ஒரு தடவை இந்த பக்தர் வந்து ஜீவாத்மா வந்து கிருஷ்ணரை சுவைத்துட்டார்னு வச்சுக்கோங்க. கிருஷ்ணரை சுவைத்துட்டார்னா அதுக்கப்புறம் அவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பிடிக்காது. தங்கமோ பணமோ பதவியோ புகழோ எதுவுமே அவருக்கு கவர்ச்சிகரமாக தெரியாது. கிருஷ்ணரை சுவைத்துட்டார்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கையினுடைய லட்சியம், கிருஷ்ணரை சுவைக்கணும். ஸோ இந்த பூஜாரி, இந்த பிராமணர், அவருக்கு தங்கம் மேலெல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையா, எடுத்து வச்சிடுறாரு. ஓகே. ஸோ கழட்டி அவர் என்ன பண்ணுறாரோ, ஜெகநாதரை வந்து அவர் ஷியாமசுந்தர கிருஷ்ணா இல்லையா, அதனால் அவருக்கு மலர்கள்னால, விதவிதமான மலர்கள்னால கிருஷ்ணரை அலங்கரிக்கிறார். எகைன் நம்ம பாஷையில் சொல்லணும்னா, கிருஷ்ணரை மலர்கள்னால் அலங்கரிக்கணும்னா பிளாஸ்டிக் மலர்களை அலங்கரிக்கக்கூடாது. சம்டைம்ஸ் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸில் இருக்கும், அந்த மாதிரி இல்லை. நோ, கிருஷ்ணா வந்து இட்ஸ் அ பர்சன், ஒரு நபர் இல்லையா. சேத்தனானா உணர்வு நிரம்பிய உணர்வுடைய ஜீவாத்மாக்கள்லேயே தலை சிறந்த பர்சனாலிட்டி கிருஷ்ணா. அதனால் அவருக்கு மனம் உள்ள மலர்களை தான் நம்ம அதை வச்சுட்டு அலங்கரிக்கணும். பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல். ஸோ பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணுறது இதெல்லாம் சிம்பிளி ஷோவுக்கோசரம். கிருஷ்ணர் அலங்காரம் செய்யணும்னா நல்ல நறுமணம் உள்ள மலர்களால் அவர் அலங்காரம் பண்ணணும். ஸோ இந்த பூஜாரி இந்த மாதிரியா ஜெகநாதர் அலங்காரம் செய்கிறார். தென் அடுத்த நாள் சோடகங்க தேவா வந்து பார்க்குறார். என்னது இது, ஜெகநாதர் வந்து உலகத்துக்கே ராஜா, அவரை தங்கத்தால் அலங்காரம் பண்ணணும், எதற்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவர் தங்கத்தினால் அலங்காரம் பண்ணுறாரம்மா. இந்த பிராமணர் திரும்ப வர்றாரு, திரும்ப ஜெகநாதரை வந்து பார்க்குறார். அவர் பிருந்தாவன் கிருஷ்ணா, கோகுல கிருஷ்ணா, ரைட், அவர் கோபால கிருஷ்ணா இல்லையா, பல பெயர்கள் அவருக்கு உண்டு. ஸோ அதனால் அவர் வந்து திரும்பவும் மலர்களால் அலங்காரம் பண்ணுறாரு, இந்த தங்கத்தில் எடுத்து போட்டுறார். இப்படியே பல நாட்கள் போடுறது. ஒரு நாள் சோடகங்க தேவாவுக்கு கோபம் வருது. நான் ராஜா, நான் ஜெகநாதரை இப்படி அலங்காரம் பண்ணுறேன், யார் வந்து இதை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சோடகங்க தேவா வந்து பார்க்குறார். இந்த பிராமணர் தான் இதை மாற்றுறார். இந்த பிராமணர் இதை இப்படி மாற்றுறதை பார்த்த உடனே தென் அவர் வந்து வாக்குவாதம் செய்கிறார் இந்த பிராமணர் கூட. ஜெகநாத் வந்து உலகத்துக்கு ராஜா, அதனால் அவரை வந்து தங்கத்தாலையும் வைரம் வைடூரியம் இதனால தானே அலங்காரம் பண்ணணும், எதற்கு நீங்கள் அதை எடுத்து கழட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து
அவரை மலர்களால் அலங்காரம் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் வந்து சத்தம் போடுறார் ராஜா இந்த பிராமணரை. பிராமணர் சொல்கிறாரு, நோ நோ நோ, ஜெகநாதர் வந்து ஷியாமசுந்தர கிருஷ்ணா, அவர் விருந்தாவன் கிருஷ்ணா, அவர் வனமாலி, அதனால் அவர் மலர்கள்னால தான் அலங்காரம் பண்ணுவார். கிருஷ்ணாவுக்கு ஒரு இன்னொரு பெயர் உண்டு, வனபிகாரி அப்படின்னு சொல்லிட்டு. வனபிகாரி, வனபிகாரின்னு என்ன அர்த்தம்? வனத்தில் சஞ்சரிப்பவர். பிருந்தாவனத்தை சுற்றி யமுனா தட்டச்சர இல்லையா, யமுனை நதியினுடைய காடுகளில் சஞ்சரிப்பவர் கிருஷ்ணா. அதனால் கிருஷ்ணாவுக்கு வனபிகாரின்னு ஒரு பெயர் உண்டாகும், வனபிகாரி. வெரி பியூட்டிஃபுல் நேம்ஸ். கிருஷ்ணாவுடைய இந்த பெயர்கள் எல்லாமே லீலைகள் நிரம்பியது, லீலைகள் நிரம்பியது. ராய். ஸோ வனபிகாரி அப்படிப்பட்ட கிருஷ்ணா, அதனால் மலர்கள்னால தான் அவர் அலங்காரம் பண்ணணும். கிருஷ்ணா வந்து இது வில்லேஜ் பாய். கிருஷ்ணா வந்து வில்லேஜ் பாய், கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர். அதனால் இந்த மலர்கள் சிம்பிள் பாய் கிருஷ்ணா, ரொம்ப சிம்பிள். அதனால் அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக, ஈவன் கவிகர்ணபூரா அப்படி தான் வர்ணிக்கிறார். கவிகர்ணபூரா கிருஷ்ணனுடைய கோவர்தன லீலையை பற்றி வந்து ஆனந்த பிருந்தாவன சம்பு அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்கார். அதில் கவிகர்ணபூரா என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணாவை வந்து 33 கோடி தேவர்கள், பிரம்மதேவர், சிவபெருமான், இந்திரன் எல்லோரும் கீழே இறங்கி வந்து கோவர்தன மலை அடியில் கிருஷ்ணரை வந்து தங்கம், வைரம், வைடூரியம், பவழம், மாணிக்கம் இதெல்லாம் பதித்த சிம்மாசனத்தில் கிருஷ்ணரை உட்கார வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர காஸ்ட்லி அந்த கிரீடம் வந்து கிருஷ்ணருடைய தலையில் சுட்டுறாங்களாமா. தங்க பிடி போட்ட சாமரத்தினால கிருஷ்ணருக்கு வந்து ஆரத்தி காமிக்கிறாங்க. இப்படியெல்லாம் படும்பொழுது கிருஷ்ணவுக்கு இருப்பு குழலையாம், கிருஷ்ணவுக்கு உட்கார முடியலையாமா. இவங்க எப்படா இதை முடிப்பாங்க? என்னுடைய அன்பு கலந்த சிறுவர்கள், என்னுடைய நண்பர்கள், அவர்கள் கூட நான் வந்து விளையாடணும். இந்த ரீசெண்டாக ஒரு புக்கில் நான் படிச்சுட்டு இருந்தேன், ஏக்கச்சக்கர தாமில் எப்படி எக்ஸாக்டாக கிருஷ்ண பலராம் வந்து எப்படி தன்னுடைய சிறுவர்களோட குதூகலமாக அப்படி ஓடி ஆடி விளையாடினாங்களோ பிருந்தாவனத்தில், கோகுலத்தில், அதே மாதிரியே கிருஷ்ண இங்கே வந்து ஏக்கச்சக்கர தாமில் ஸ்ரீ நித்யானந்த பிரபு தன்னுடைய சிறுவர்களோடு விளையாடுவாராம். அந்த இடம் இருக்காம இன்னமும் ஏக்கச்சக்கர தாமில். எக்ஸாக்டாக கிருஷ்ண பலராம் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியே சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு தன்னுடைய சிறுவர்களோடு விளையாடுவாங்க. ரைட். ஸோ அதனால் இப்படிப்பட்ட கிருஷ்ணா வந்து அதனால் ஒரு வனபிகாரி பிருந்தாவனத்தில் தன்னுடைய இங்கே ஆக்சுவலி கவிகர்ண பூரா இப்படி தான் வர்ணிக்கிறார். கிருஷ்ணருக்கு பிடிக்கலையம்மா, இவங்க இன்னும் ரொம்ப ஆடம்பரமாக மரியாதையோடு என்னைய வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் நின்று என்னைய வழிபாடு செய்கிறாங்க, அது கிருஷ்ணருக்கு பிடிக்கலையாம். கிருஷ்ணா வந்து அன்புக்கு ஏங்குறாராம். கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்ல, அவர் எங்கே திரும்பினாலும் எல்லாரும் மரியாதையோடு உங்களுக்கு நமஸ்காரம், உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு மரியாதையோடு அவருக்கு வழிபாடு செய்யும்பொழுது, கிருஷ்ணரோ ஒரு பர்சன் இல்லையா, சேத்தனா பர்சனல் சுப்ரீம் பர்சனாலிட்டி. ரோபவர் அப்படி தான் வர்ணிக்கிறார், சுப்ரீம் பர்சனாலிட்டி, பவித்ரம் பரமம் பவான் புருஷம் அப்படி சொல்லும்பொழுது, அப்போ அவர் வந்து எங்கேயாவது யாராவது என்னை நோக்கி அன்பு செலுத்துவாங்களான்னு ஏங்குறாரம்மா கிருஷ்ணா. ஏன்னா கிருஷ்ணாவை முழுமுதற் கடவுள். நீங்கள் இது ரோபவர் ரொம்ப அருமையாக எழுதுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் மௌஷல லீலா அதில் அந்த 11வது காண்டத்தில் எழுதுகிறார் பாகவதத்தில். கிருஷ்ணா வந்து அந்த பிப்பலாங்கிறது அந்த ஒரு அரச மரம், அந்த அரச மரத்து அடியில் உட்காந்துருக்கார் கிருஷ்ணா, எல்லாம் லீலைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு. அப்போ தேவர்கள் வராங்களாம்மா. தேவர்கள் தூரத்திலிருந்து வரும்பொழுது விஸ்வநாத் சக்கரவர்த்தி ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கிருஷ்ணா வந்து கண்ணு முடிக்கிறாரம்மா. தேவர்கள் தூரத்துலேருந்து வர்றதை பார்த்த உடனே கிருஷ்ணா கண்ணு முடிக்கிறாரம்மா. அதுக்கு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருக்கு விரஜ ரசிக குருன்னு பெயர் உண்டாம். அவருக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு பெயர் உண்டாம், விரஜ ரசிக குரு. விரஜ லீலைகளை ரொம்ப அற்புதமாக வர்ணிப்பாராம்மா ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். அவர் வந்து எழுதுகிறார், கிருஷ்ணா வந்து கண்ணை முடிக்கிறாராம்மா தேவர்கள் அப்படி தூரத்தில் வரும்பொழுது. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறார் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர்? இந்த தேவர்கள் எகெயின் ஏதோ ஒரு வேறு ஏதோ கிரகத்தில் வந்து எனக்கு வந்து அஃபிஷியலாக ஏதோ ஒரு ரோல் கொடுப்பாங்க,
எனக்கு அது வேண்டாம், எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கண்டு முடிக்கிறார் நம்ம கிருஷ்ணன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் விஸ்வநாத குருத்தாக்கும். ஏன்னா கிருஷ்ணாவுக்கு என்ன பிடிக்கிறதாம்மா, தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்கள் கூட ஓடி ஆடி விளையாடி, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதான் அன்பு யாராவது செலுத்துவாங்களான்னு கிருஷ்ணா ஏங்குறாராம்மா. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் என்னை நோக்கி மரியாதை செலுத்திகிட்டே இருக்காங்க, யாராவது என்னை நோக்கி அன்பு செலுத்துவாங்களா ஏங்குறாராம். பகவான் ஏங்குறார். அதனால் இந்த தேவர்கள் கிருஷ்ணரை வந்து அலங்காரம் செய்கிறாங்க, தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் வைத்துட்டு கோவர்தன மலை அடியில். ஆனால் கிருஷ்ணா அவரால் பிடிக்கலையா, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிறாரு. இவங்கள எப்போ போவாங்க, நான் என்னுடைய பாய்ஸ் கூட நான் விளையாடுவேன், என்னுடைய சிறுவர்களோட நண்பர்களோட நான் சரிக்கு சரி நிகராக நான் விளையாடணும். அதுதான் அவருக்கு அந்த டேஸ்ட். ஏன்னா ஜீவாத்மாவே ஆனந்தமயோபியாசாத், ஆனந்தத்தை தேடுபவர். ஜீவாத்மாக்களுடைய மாஸ்டர் இல்லையா கிருஷ்ணா. அதனால் ஆனந்தத்தினுடைய உச்சகட்ட நிலையை கிருஷ்ணா வந்து டேஸ்ட் பண்ணுறார், சுவைக்கிறார். அதை நம்ம கிருஷ்ணாவை நோக்கி அதை தெரிவிக்கலன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணாவுக்கு போர் அடிக்கும். கிருஷ்ணாவுக்கு போர் அடிக்கும். எஸ், நம்ம வழிபாடு வந்து மரியாதையோடு விதிமுறைகளோடு நம்ம வழிபாடு செய்கிறது கிருஷ்ணருக்கு போர் அடிக்கும். அதுலேருந்து அது வந்து ஆரம்ப நிலை நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்கு. பட் நாளாக நாளாக நம்ம கிருஷ்ணரை நேசிக்க வேண்டும், அதுவும் அவருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பிராமணர் சொல்கிறாரு, திரும்ப இந்த கதைக்கு வருவோம் நம்ம. இந்த பிராமணர் என்ன சொல்கிறாரு, அதனால் கிருஷ்ணா வந்து ஷியாமசுந்தர கிருஷ்ணா, அவர் கோகுல கிருஷ்ணா, அதனால் அவரை வந்து மலர்கள்னால அலங்காரம் பண்ணணும். 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம். சரி, 2 பேர் என்ன பண்ணுறாங்க, சோடகங்க தேவா அண்ட் இந்த பிராமணர் 2 பேருமே அந்த ஊரில் பூரியில் வந்து ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி பேர் முதுகல் ரிஷி. முதுகல் ரிஷி. இந்த முதுகல் ரிஷிகிட்ட போய் இதை வந்து ஆக்சுவலி ஸ்ரீல கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜ் இந்த கதையை சொல்கிறார். ரொம்ப அருமையாக, ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது பக்தி மனம் கமழ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பக்தி சொட்ட சொட்ட, அந்த மாதிரி அவர் வர்ணிப்பார். அவர் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இந்த முதுகல் ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போகிறாங்க. முதுகல் ரிஷிகிட்ட போய் 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சோடகங்க தேவா சொல்கிறார், ஜெகநாதர் வந்து உலகத்துக்கே ராஜா, அதனால் அவர் தங்கம் வைரம் வைடூரியம் பவழம் மாணிக்கம் இதை வைத்து தான் அலங்காரம் பண்ணணும். ஆனால் இந்த பிராமணர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த பிராமணர் மலர்கள்னால தான் அலங்காரம் பண்ணணும்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து விருந்தாவன் கிருஷ்ணா, பிரஜசுந்தரா. கிருஷ்ணா ஒரு பெயர் உண்டு, அது மாதிரி ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர்? பிரஜசுந்தரா. பிரஜபூமியினுடைய சுந்தரா, பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி கிருஷ்ணா. அதனால் அவரை இப்படி தான் வர்ணிக்கணும், இப்படி தான் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு இந்த பிராமணர் அறிக்கப்பட்டாருன்னு முதுகல் ரிஷி பார்க்குறாரு. ஐயையோ வம்பா போச்சே, 2 பேருமே வந்து கிருஷ்ணர் மேலே ஜெகநாதர் மேலே அன்பு வளர்த்து கொண்ட பக்தர்கள், எப்படி நான் பதில் சொல்கிறது? முதுகல் ரிஷி பார்க்குறார். சரி, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், கொஞ்சம் நாட்கள் 2 பேருமே என்னுடைய ஆசிரமத்தில் தங்குங்க அப்படின்றார். ஸோ சோடகங்க தேவா அந்த காலத்தில் ராஜாவுக்கு முக்கியத்துவம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. நம்மளும் தான் நிர்வாகம் பண்ணுவோம், நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? ஹிஸ் பான்சுவாமி மகாராஜ் சொல்கிறார் ஒரு இடத்துல, இந்த லாஜிக்னு தமிழில் சொன்னோன்னு என்னங்க, தர்க்கம். இந்த தர்க்கம் வந்துருச்சுன்னா ப்ரைடு வந்துருமா, கர்வம் வந்துருமா. தர்க்கத்தை நம்ம சார்ந்திருந்தால் கர்வம் நம்மளுக்கு உதயமாகணும். கர்வம் வர வர சரணாகதி நம்மளுக்கு தெரியாது, சரணாகதி நமக்கு புரியாது. இது நம்ம பாடம் கற்றுக்கணும். அந்த காலத்து சோழகங்க தேவா அவர் ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணுறது அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பாக தெரியவில்லை. அவருக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்? ஜெகநாதர் வந்து உலகத்துக்கே ராஜா அப்படிங்கிறது, அந்த இது முக்கியத்துவம் கொடுக்குறார் அவர். நம்ம வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து விதிமுறைகள், ப்ரொசீஜர், ஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், ரூல்ஸ், இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். பக்திங்கிற போர்வையில் நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கிருஷ்ணா எனக்கு வேணும், பக்தி எனக்கு வேணும், முக்கியத்துவம் ப்ரையாரிட்டி அதுக்கு இருக்கணும். மற்றது எல்லாமே அதுக்கு அனுசரிக்கிறது தான், கீழ்ப்படிந்தது தான். பக்திக்கு மேலே எதுவும் கிடையாது. விதிமுறைகள் எல்லாமே பக்திக்கு கீழ்ப்படிந்தது தான். ஆனால் நாம் மாயா வந்து பல விதமாக நம்ம சூழ்ச்சி பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அதை விட்டுருவோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இந்த ராஜா அவர் முதுகல் ரிஷியுடைய ஆசிரமத்தில் வந்து தங்கிறதுக்கு தயார்.
நான் ராஜ்யத்தில் விட்டுட்டு முதுகல் ரிஷியோட ஆசிரமத்தில் வந்து நான் தங்குறதுக்கு தயார். ஏன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஜெகநாதர் வந்து உலகத்துக்கே ராஜா அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ அவங்க முக்கியத்துவம் எதற்கு கொடுக்குறாங்க? கிருஷ்ணருக்கு கொடுக்குறாங்க. நம் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம் வாழ்க்கையில் கிருஷ்ணரை தவிர்த்து மற்றது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் நம்மளுடைய வைதி பக்தியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். வைதி பக்தியில் வந்து விதிமுறைகளுக்கு இதுக்கு மற்றது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகே, ஸோ இவங்க 2 பேருமே இந்த முதுகல் ரிஷியோட ஆசிரமத்தில் தங்குறாங்க. அண்ட் முதுகல் ரிஷி வந்து இவங்க 2 பேருக்கும் தங்குறதுக்கு இடம் கொடுத்துறாரு. ராஜா ரைட், பட் எளிமையான ஆசிரமத்தில் வந்து தங்குறாரு பாருங்க. ஏன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். எனக்கு ஜெகநாதர் யார், எனக்கு ஆன்சர் கிடைக்கணும். இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ரைட், கற்றுக்கணும், பாடம் கற்றுக்கணும். ஓகே, ஸோ அதனால் இதோட சச்சினந்தன சுவாமி மகாராஜ் சொல்லுவார், சேஷ்டா ரூப பக்தி ஒன்று இருக்குது, பாவ ரூப பக்தின்னு ஒன்று இருக்குது. 2 இருக்குது. பக்திக்கு 2 ரூபம். சேஷ்டாங்கிறது பலதரப்பட்ட முயற்சிகள், பட் பாவ ரூப பக்திங்கிறது கிருஷ்ணரை நோக்கி ஏங்குதல், கிருஷ்ணரை நோக்கி தன்னுடைய ஃபீலிங்ஸை தெரிவித்தல். அது உயர்ந்த நிலை. அது உயர்ந்த நிலை. அதுக்கு நம்ம ஆசைப்படணும், ஏங்கணும், முயற்சி செய்யணும். ரைட். ஸோ அந்த மாதிரி ராஜாக்கள் இந்த சோழகங்க தேவா. ஸோ அதனால தான் கிருஷ்ணாவும் இந்த மாதிரி ராஜாக்கள் கூட லீலை செய்கிறார். நம்ம கூட லீலை செய்கிறாரா? நம்ம கூட ஜெகநாதர் கிருஷ்ணா லீலை செய்கிறாரா? காரணம், நம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கிருஷ்ணரை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் கிருஷ்ணா நம்ம கூட லீலை செய்ய மாட்டேங்கிறார். பாருங்கள், இந்த லீலையில் பாருங்கள், ஜெகநாதர் கிருஷ்ண கூட லீலை, இந்த ராஜா கூட லீலை செய்வார். அது எப்படி பாருங்கள். ஸோ இப்படி இருக்காங்க. ஒரு நாள் இந்த பிராமணருக்கு டெய்லி ஜெகநாதருடைய மகாபிரசாதம் வருமானம், இந்த ஆசிரமத்துக்கே வந்துருமாங்க. ஸோ ஜெகநாதருடைய மகாபிரசாதம் வரும்பொழுது பிளேட் நிறைய ஜெகநாதருடைய மகாபிரசாதம் வரும்பொழுது இந்த பிராமணர் கண்ணை முடிக்கிறார். கண்ணை மூடிட்டு மந்திரம் சொல்கிறார், மகாபிரசாதே கோவிந்தே நாமம் பிரம்மணி வைஷ்ணவே. ரைட், மந்திரம் சொல்கிறார். அது ஒரு பக்தர் சொன்னார், எனக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை விட மகாபிரசாதே கோவிந்தே மந்திரம் தாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி சொன்னார். ஒரு பக்தர் இந்த மாதிரி சொன்னார். ரைட், அட்லீஸ்ட் பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கவர்ச்சி கிருஷ்ணரை நோக்கி வரணும். ஸோ இவர் வந்து கண்ணை மூடிட்டு மந்திரம் சொல்கிறார். மந்திரம் சொல்லி முடித்து கண்ணை திறக்கிறார். பிளேட்டில் எந்த பிரசாதமும் இல்லை, எந்த பிரசாதமும் இல்லை. தென் அவருக்கு ஒரே ஆச்சரியம், யார் இந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சரி யாரோ பசியோடு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரோம். அடுத்த நாள் ஜெகநாதருடைய மகாபிரசாத பிளேட் வருது இந்த பிராமணருக்கு. இந்த பிராமணர் வழக்கம் போல் கண்ணை மூடிட்டு மந்திரம் சொல்கிறார். மந்திரம் சொல்லிட்டு கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்தால் பிளேட்டில் எந்த பிரசாதமும் இல்லை, எம்டி. ஸோ பார்க்குறார், ஓகே யாரோ பசியோடு இருக்காங்க, பிரசாதம் ஜெகநாதருடைய பிரசாதம் சாப்பிட்றாங்க, பரவாயில்ல, பட் எனக்கு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், யார் இதை சாப்பிட்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் என்ன பண்ணாராமா, இந்த பிராமணர் அரக்கண் திறந்துட்டு அரக்கண் மூடிக்கிறார். அரக்கண் திறந்துட்டு மந்திரம் சொல்கிறார். அப்படி மந்திரம் சொல்லும் பொழுது எய்த்தாப்பில் ஒரு ஒல்லியான பிராமணர் வராராம். ரொம்ப எலும்பு தோலுமா ஒரு ஒல்லியான பிராமணர் வராராமா. அவர் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வராராமா. அந்த பிளேட்டில் இந்த பிரசாதத்தில் மெதுவாக எடுத்து மாற்றுறாராமா தன்னுடைய பிளேட்டுக்கு. மாற்றும் பொழுது இவர் அரக்கண் திறந்து பார்த்துட்டே இருக்கார். உடனே இந்த பிராமணர் வந்து, பிராமணரே நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன, எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த ஒல்லியான பிராமணர் பயந்து போயிடுறார். ஓ, இவருடைய பிளேட்லேருந்து நான் பிரசாதத்தை திருடிட்டேன், எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருவார் இந்த பிராமணர்னு சொல்லிட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு ஒரு ஓடுறார். இந்த ஒல்லியான பிராமணர், எலும்பு தோலுமாக இருக்கக்கூடிய அந்த ஒல்லியான பிராமணர் ஓட ஆரம்பிக்கிறார். இந்த பிராமணர் பின்னாடி துரத்துறார். நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், உங்களை எதுவும் நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் இருந்துட்டு இவர் பின்னாடியே துரத்துறார். அந்த பிராமணர் இன்னும் அதிக வேகமாக ஓடுறாராம்மா பயத்தில், ஏன்னா இவருக்கு தண்டனை கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அந்த அந்த ஒல்லியான பிராமணர் வந்து கல் தடுக்கி கீழே விழுந்துடுறாராம்மா. கல் தடுக்கி கீழே விழுந்த உடனே அவர் மண்டையில் அடிபட்டு இறந்து போயிடுறார். அங்கேயே இறந்து போயிடுறார் அந்த ஒல்லியான பிராமணர். இறந்து போன உடனே இந்த பிராமணருக்கு பயங்கர வருத்தம். அடாடா, என்னால் ஒரு பிராமணர் இறந்து போயிட்டாரே, ஸோ இதுக்கு பிராயச்சித்தம்
நான் வந்து தீக்குள்ளே நுழைந்து என்னுடைய உடலை நான் விட வேண்டும். தீக்குள்ளே அந்த காலத்து பிராமணர்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரம், அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிரபுபாதர் எழுதுகிறார் பாகவதத்தில், the more Kaliyuga progresses, all the finer sentiments will be defeated ன்னு எழுதுகிறார். தமிழில் சொல்லணும்னா ஃபைனர் சென்டிமெண்ட்ஸ்னால் என்னது? இந்த நுணுக்கமான சாஃப்ட், ரொம்ப என்ன சொல்கிறது, மிருதுவான ஹிருதயம் அப்படி சொல்லலாம். மிருதுவான குணங்கள், மிருதுவான குணங்கள், அதாவது ரொம்ப கனிவு, பணிவு, இரக்கம், எளிமை, ரைட், இதெல்லாம் மிருதுவான ஹிருதயம். இந்த மிருதுவான குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து தோற்கடிக்கப்படுமா, காணாமல் போயிடும். கலியுகம் ப்ராக்ரஸ் ஆகும், முன்னேற முன்னேற, வளர வளர இதெல்லாம் பார்க்க முடியாது. பிரபுபாதர் இதை எழுதியிருக்கார், டேஞ்சரஸ். அதனால் சீக்கிரம் இங்கேருந்து காலி பண்ணி போயிடணும். கோலோக பிருந்தாவனத்துக்கு இங்கேருந்து காலி பண்ணி போகிறது தான் கரெக்ட். ஏன்னா கலியுகம் வளர வளர போக 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 இந்த குணங்கள்லாம் பார்க்க முடியாது. நேர்மை, எளிமை, ரைட், அஹிம்சை, கனிவு, இரக்கம், பணிவு, பரந்த மனப்பான்மை, தாராள மனப்பான்மை, இதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போவே நம்ம அதை பார்க்க முடியல. இப்போவே நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே போகிறது. எல்லாம் மனுஷனுடைய ஹிருதயத்தில் குரூரம், அப்புறம் தர்க்கம், கர்வம், இது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது கலிபுருஷனுடைய தாக்குதல்னால. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கிருஷ்ணரை நினைக்க முடியும்? சீக்கிரமாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். நம்ம வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. இந்த டைமில் மேக்சிமம் கிருஷ்ணரை நோக்கி நம்ம ஏங்கணும், கிருஷ்ணரை திரும்பி போயிடணும். அதான் புத்திசாலித்தனம். இந்த உலகத்தில் சௌகரியமாக இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா, குரு மகாராஜ் இந்த தடவை இங்கே கோயம்புத்தூர் டெம்பிளுக்கு வந்திருந்தார். அவர் ஒரு சொற்பொழிவில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, எத்தனை பேர் இங்கே கிளாஸில் உட்காந்துருக்கிறவங்க துக்கங்கள் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். துக்கங்கள் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கீங்க? யாருமே கை தூக்கல. அடுத்து அந்த கேள்வி குரு மகாராஜ் மாற்றி போட்டார். ஓகே, இங்கே உட்காந்துருக்கிறவங்க எத்தனை பேர் துக்கங்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்குன்னு சொல்கிறீங்க? துக்கங்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்குது அப்படின்னு ஒரே கேள்வியை திருப்பி போட்டார். தென் எல்லோரும் கை தூக்குனாங்க. எல்லோரும் கை தூக்குனாங்க. குரு மகாராஜ் சொன்னார், எஸ், ஜட உலகம் இப்படி தான், ஜட உலகம் துக்கங்கள் நிரம்பியது தான். அதனால் சீக்கிரமாக கோலோக பிருந்தாவனத்துக்கு போகிறதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும். அதற்கு ஒரே தகுதி என்ன? கிருஷ்ணரை நோக்கி ஏங்கணும், கிருஷ்ணர் எனக்கு வேணும்னு ஆசைப்படணும். அதான் ஒரே தகுதி. அதை ஜாஸ்தி பண்ணிட்டே போகும். ஸோ ரைட், ஸோ இங்கே இந்த பிராமணர் தீயை மூட்டுறார், தீய வலம் வரார், அண்ட் தீக்குள்ளே நுழைஞ்சி இந்த உடலை விட்டுறணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறார். அப்போ அந்த டைமில் முதுகல் ரிஷியுடைய ஆசிரமத்தில் பகவான் ஜெகநாதர் திடீர்னு உதயமாகிறார். எப்படி? ஏன்னா இந்த பக்தர்கள் ரெண்டு பேருமே, இந்த பிராமணர் அண்ட் சோழகங்கதேவா ரெண்டு பேருமே ஜெகநாதர் மேலே அன்பு வளர்த்து கொண்ட பக்தர்கள். அதனால் ஜெகநாதர் அவர் கூட லீலை செய்கிறார். ஜெகநாதர் உடனே முதுகல் ரிஷியுடைய ஆசிரமத்தில் தோன்றி, ஏ பிராமணரே, நில்லு 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 எழுதுகிறார். தன் பிராமணர் தீக்குள்ள நுழைய போகிறார். பார்க்குறார், ஜெகநாதர் வந்து முதுகல் ரிஷியுடைய ஆசிரமத்தில் தோன்றியிருக்கார். பயங்கர சந்தோஷம் இந்த பிராமணருக்கு. ஜெகநாதர் வந்து என்ன சொல்கிறார், ஏ பிராமணரே, இங்கே வா, உன்னுடைய நீ என்னை மலர்னால் என்னை அலங்காரம் செய்தில்ல, அதை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் ரொம்ப திருப்தி அடைந்தேன். இதுதான் வேணும் நமக்கு. கிருஷ்ணர் திருப்தி அடைய வேண்டும். நம்ம செய்யக்கூடிய அன்பு கலந்த அந்த பக்தி, அதனால் கிருஷ்ணர் திருப்தி அடையணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கோல். நம்ம வாழ்க்கையோட கோல் வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் அதை அடையணும், இதை அடையணும், நான் பெரிய பதவியில் உட்காரணும், பெரிய பேரும் புகழும் வாங்கணும். நோ, இது எதுவுமே நம்மளுடைய கோல் கிடையாது. இதை திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மாயா திரும்ப திரும்ப நம்மளுக்கு இதை மூடிடும். அதை அடையணும், இதை அடையணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். நோ, கிருஷ்ணர் திருப்தி அடைய வேண்டும்.
நம்மளுடைய அன்பு கலந்த பக்தினால் கிருஷ்ணர் திருப்தி அடையணும். அதுதான் நம்மளுடைய ஹோல் வாழ்க்கையினுடைய லட்சியம். அதாக தான் இருக்கணும். அதுலேருந்து விலகி போகிறோன்னா மாயா நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். மாயா உள்ளே நுழையிறாங்க நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே. ஸோ இந்த ஜெகநாதருக்கு கூப்பிட்ட உடனே இந்த பிராமணர் சந்தோஷத்தோடு போகிறார். ஏன்னா ஜெகநாதர் நான் மலர்கள்னால் அலங்காரம் செய்ததை ஜெகநாதர் என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற உடனே சந்தோஷமாக போகிறார். அண்ட் ஜெகநாதர் அந்த பிராமணரை கூப்பிட்டு தன்னுடைய இடது தொடையில் உட்கார வச்சுக்கிறார். இடது தொடையில் உட்கார வச்சுக்கிறார். அண்ட் இதை யார் பார்க்குறாங்க? சோடகங்க தேவா ராஜா ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. அம்மா ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரு. ஜெகநாதர் இவருடைய மலர் அலங்காரத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு தெரிஞ்ச உடனே சோடகங்க தேவா இது வெரி பியூட்டிஃபுல். ஹிருதயத்தில் அன்பு வளர்ந்துருச்சுன்னா, கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்ந்தாச்சுன்னா அவர்கள் ரொம்ப எளிமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் நம்மளுடைய பொய் அகங்காரத்தில் நம்ம சிக்கி இருந்தோன்னா நம்மளுக்கு எளிமைங்கிறது தூரமாக போயிடும், ரொம்ப தூரமாக போயிடும். எளிமைங்கிறது தெரியவே தெரியாது. அல்லது நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஒருத்தருடைய ஹிருதயத்தில் கிருஷ்ணர் மேலே அந்த அன்பு உதயம் ஆயிடுச்சுன்னா அவர் குழந்தை மாதிரி ஆயிடுவார். எப்படி குழந்தை எப்படின்னா அப்பாவித்தனமாக கள்ளம் கவடம் இல்லாமல் சிரிக்கும். பார்த்துருக்கீங்க? சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா கள்ளம் கவடம் இல்லாமல் சிரிக்கும். அதனால தான் எல்லோரும் குழந்தையை கண்டால் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். குழந்தை கூட பேசணும்னு ஆசைப்படுவாங்கள்ல. ஏன்னா அவர் அப்பாவித்தனம், அந்த கள்ளம் கவடம் இல்லாதது. அந்த மாதிரியை ஒருத்தர் கிருஷ்ணர் மேலே அன்பு நிலைக்கு உயர்ந்துட்டார்னா இந்த பொய் அகங்காரனும் தூரம் போயிடுவாங்க. எஸ் நான் பிராமணர், நான் பிரம்மச்சாரி, நான் மூத்த பக்தர், ரைட், இதெல்லாம் இது எல்லாமே நம்மளை பொய் அகங்காரத்தை கூட்டுறது மேலே மேலே மேலே. இந்த சோழங்க தேவா பாருங்க, நான் ராஜானா யாரு? ராஜானா மூத்த குடிமகன் இல்லையா? மூத்த குடிமகன். நான் ராஜா அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியல. குழந்தை மாதிரி நடத்துக்கிறார். இப்போ ராஜா என்ன பண்ணுறாராமா, தரையில் உருண்டு பிறண்டு அழறாராமா. ஓ ஜெகநாத், அப்படின்னா நான் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் உங்களை அலங்காரம் பண்ணேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரியை உருண்டு பிறண்டு அழறாராமா. எப்படி பியூட்டிஃபுல் பாருங்க. இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்வோமா? நம்ம இந்த மாதிரி நடந்து கொள்வோமா? மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு பொய் அகங்காரம் நமக்கு உள்ள மேலோங்கி இருக்கிறது. நான் இவ்வளோ அந்தஸ்து உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு இவ்வளவு மரியாதை இருக்குது, எனக்கு இத்தனை பட்டப்படிப்பு இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதுனால கர்வம்தான் வருது. அதனால் இந்த எளிமை, கிருஷ்ணரை நோக்கி அழுதல் அப்படிங்கிறதெல்லாம் தூரமாக போயிடுச்சு. நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. காரணம் தான் பொய்யங்காரம். பொய்யங்காரம் எல்லாத்தையும் மறைச்சிடுறது. இந்த ராஜா மூத்த குடிமகன், பட் அது எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் ஜெகநாதர் நான் தங்கத்தால் அவரை அலங்காரம் பண்ணுறது அவர் ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னு நினச்சிட்டு கதறி அழறாராம, உருண்டு பிறண்டு அழறாரு. அதான் ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கிருஷ்ணருக்கோசரம் அழுவது தான் நம்மளோட வாழ்க்கையினுடைய தலையாய லட்சியம், மிக உயர்ந்த லட்சியம். அதுதான் கிருஷ்ணருக்கோசரம் அழணும். கிருஷ்ணா, எப்பொழுது என்னை கூட்டிப்பீங்க, எப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வீர்கள், நான் உங்களையே நினைத்து ஊறுகிறேன், என்னை எப்பொழுது ஏற்றுப்பீங்க அப்படின்னு அழணும். ரைட். அது சம்ஹோ வரதர் எப்படியாவது அதை அடையணும், அந்த நிலையை. அதுதான் பக்தருடைய குறிக்கோள். ஸோ இங்கே சோடகங்க தேவா இந்த மாதிரி அழறார். உருண்டு பிறண்டு அழுத உடனே ஜெகநாதர் மெல்ட் ஆயிடுறார். ஜெகநாதருடைய ஹிருதயம் மெல்ட் ஆயிடுறது. கிருஷ்ணருடைய ஹிருதயத்தை உருக வைக்கணும் அப்படின்னா நாம் இங்கே அழணும். இங்கே நம்ம அழுதோன்னு வச்சுக்கோங்க, இங்கே உட்காந்துட்டு கிருஷ்ணா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை சீக்கிரம் கூட்டிக்கோங்க உங்கள்கிட்ட அப்படிங்கிற அழும்பொழுது மற்றதெல்லாம் செய்யலாம். எஸ், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம பிரச்சாரம் செய்யலாம். நான் என்ன சொல்ல, என்னோடய பாயிண்ட் என்னென்னா, நம்ம பிரச்சாரம் செய்யலாம், சேவை செய்யலாம், அது எல்லாமே இன்னொரு சைடு. பட் பர்சனலாக நம்ம கிருஷ்ணாவை நோக்கி இந்த மாதிரி அழணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, எஸ் நம்ம சேவை செய்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம், இதெல்லாமே பண்ணிவிட்டு கிருஷ்ணருக்கோசரம் எப்படி அழுவதுங்கிறத அதை விட்டுறோம். இதில் ஆக்குப்பை ஆகிடுறோம், இதில் ஆழ்ந்து போயிடுறோம். நோ, இது பிரதானமாக இருக்கணும், மற்றது எல்லாமே தானாக வரும்.
பிரச்சாரம் செய்யலாம், சேவை செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் உள்ளூர கிருஷ்ணரை நோக்கி ஏங்கிறதுக்கு அது பழகணும். கிருஷ்ணர் வேணும், எனக்கு அவர்கிட்ட திரும்பி போகணும் அப்படிங்கிற ஏக்கம் தானே, வேற ஒன்றும் இல்லையே. ஏக்கத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் அந்த விசிறி வச்சு வீசுறது. இந்த ஃபயரை விசிறி வச்சு வீசுவோம், வீச அது ஃபயர் பெருசாக. அந்த மாதிரியாக நம்மளுடைய அந்த ஏக்கத்தை விசிறி வச்சு வீசணும். அதை எப்படியோ பண்ண தெரியணும், உருண்டு பிறண்டாவது அதை பண்ணணும். ஓகே. ஸோ இந்த சோடகங்க தெய்வம் அழறார். அழுத உடனே ஜெகநாதர்னால தாங்க முடியல. அவர் ஓ சோடகங்க தேவா, இங்கே வா, உன்னுடைய தங்கத்தாலான அலங்காரத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஜெகநாதர் அவரை கூப்பிட்டு சோடகங்க தேவாவை தன்னுடைய வலது மடியில் உட்கார வச்சுக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிக்சர் நான் பார்த்துருக்கேன். இந்த கௌர் கோவிந்த் சுவாமி மகாராஜுடைய புஸ்தகத்தில் நான் பார்த்துருக்கேன். அவர் ஜெகநாதர் 2 தொடையில் 2 பேரை உட்கார வைத்துட்டு, ஒரு சைடில் பிராமணர், இன்னொரு சைடில் ராஜா. ஜெகநாதரோட மடியில் உட்கார முடியுமா? ஆனால் காரணம், அவர்கள் அன்பு கலந்த பக்தர்கள். அதனால் ஜெகநாதருடைய மடியிலேயே உட்கார்றதுக்கு கிருஷ்ணர் வாய்ப்பு கொடுக்குறார். ஸோ 2 பேரையும் அணைச்சிக்கிறாராம் ஜெகநாதர். ஒரு கையில் தன்னோட ஒரு தொடையில் உட்கார வச்சுக்கிறார் பிராமணரை, அப்படி அணைச்சிக்கிறார். இன்னொரு சைடில் சோடகங்க தேவாவை அணைச்சிக்கிறார். உன்னுடைய தங்கத்தாலான அலங்காரம் அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இப்படி ஒரு பிக்சர் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இது சும்மா கதை இல்லை, அது நடந்த லீலை. ஜெகநாதர் அவ்வளவு ஸ்வீட். அண்ட் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணா ஜெகநாதர் பிருந்தாவன் கிருஷ்ணா, அவர் கோகுல கிருஷ்ணா, ஷியாமசுந்தர கிருஷ்ணா, முரளிதர கிருஷ்ணா, அப்படிப்பட்ட கிருஷ்ணா தான் ஜெகநாதர். அதனால தான் பூரியில் ஜெகநாதருக்கு 364 நாட்கள் அவர் மலர்கள்னால அலங்காரம் பண்ணுவாங்க. நீங்கள் பட ஸ்ருங்கார வேஷம்னு சொல்லி நீங்கள் 8 மணிக்கு அந்த மாதிரி காலையில் போனோன்னா ஜெகநாதர், பூரி ஜெகநாதர் அந்த மாதிரி பார்க்கலாம். பட ஸ்ருங்கார வேஷம்னு சொல்லிட்டு பயங்கர மலர்களோடு அலங்காரம் பண்ணுவாங்க. விதவிதமான மலர்கள், டயானா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயானாங்கிற ஒரு ஃப்ளவர், ஸ்பெஷல் ஃப்ளவர், அது ஸ்பெஷல் பூ. அந்த பூவில் ஜெகநாதர் அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ பட ஸ்ருங்கார வேஷம் அதுக்கு பேர். ஏன்னா கிருஷ்ணன் ஸ்ருங்கார கிருஷ்ணா, ஸ்ருங்கார கிருஷ்ணன் தன்னை அலங்கரித்துக் கொள்வார் மலர்கள்னால, அதனால் அவருக்கு ஸ்ருங்கார கிருஷ்ணா. ஸோ பட ஸ்ருங்கார வேஷம் 364 நாட்கள் இப்படி தான். நம்ம ஒரே ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அவருக்கு தங்கத்தால் அலங்காரம் பண்ணுவாங்களாங்க. அதுக்கு பேர் சோனார வேஷம். ஏன்னா பூரி ஜெகநாதர் ஷியாமசுந்தர கிருஷ்ணன், ஷியாமசுந்தர கிருஷ்ணன். அதனால் அவர் அப்படி தான் அலங்காரம் பண்ணுறது அவருக்கு பிடிக்கும். ஸோ எதற்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த ஒரு லைனுக்கோசரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சதா ஸ்ரீமத் பிருந்தாவன வசதி லீலா பரிச்சயோ. He always reveals himself through his pastimes in divine Vrindavana. கிருஷ்ணா தன்னுடைய பிருந்தாவன லீலைகள் மூலமாக தன்னை தெரிவிக்கின்றார் உலகத்துக்கு. எதற்கு கிருஷ்ணா லீலைகள் செய்தார்? 125 வருடங்கள் லீலைகள். குறிப்பாக பிருந்தாவன லீலைகள் 11 வருட லீலைகள் தான். ஆனால் அதைத்தான் ஆச்சாரியர்கள் பெருசாக பெரிய பெரிய புஸ்தகமாக அதை வர்ணித்து எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்தில் தசம திப்பனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியர் எழுதியிருக்கார். தசம திப்பனி 10வது காண்டம், ஸ்ரீமத் பாகவதத்துடைய 10வது காண்டத்துக்கு ஒரு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்குறார். தசம திப்பனின்னு வெரி பியூட்டிஃபுல். எஸ்பெஷலி குறிப்பாக ஸ்ரீல விஸ்வநாத் சக்கர தாக்கூர் அவர் அவருக்கு பேரே பிரஜ ரசிக குரு. பிரஜ ரசிக குரு அவர் பேரே. அவர் அற்புதமான ஆச்சாரியர். ஸோ அப்போ கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலைகள் மூலமாக கிருஷ்ணர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் he always reveals himself. நீங்கள் மதுரா லீலைகள் இருக்குது, துவாரகா லீலைகள் இருக்குது. குருக்ஷேத்திரத்தில் கூட கிருஷ்ணா அதெல்லாம் செஞ்சார் இல்லையா? அதெல்லாம் மதுரா துவாரகா லீலைகள் வருது. விஸ்வரூபம் காமிச்சார், அதெல்லாம் பண்ணார். ஆனால் அதன் மூலமாக கிருஷ்ணரை பூரணமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கிருஷ்ணரை பிருந்தாவன் லீலைகள் மூலமாக கிருஷ்ணரை புரிந்து கொள்ளலாம். அதனால தான் இங்கே என்ன சொல்வார்? சதா ஸ்ரீமத்
பிருந்தாவன வசதி லீலா பரிச்சயோ, பிருந்தாவன லீலைகள் மூலமாக கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட், ஹிஸ் கிரேஸ் நாகராஜ் பிரபுபாதருடைய நேரடி சீடர். முன்னாடி இந்த பேக் டு காட்ஹெட் இல்லையா, பேக் டு காட்ஹெட் பத்திரிகையுடைய ஆசிரியர் அவர் தான் முன்னாடி. இப்போ வேறு பக்தர்கள் இருக்காங்க, ரொம்ப வருஷமாக அவர் தான் ஆசிரியராக இருந்தார், பேக் டு காட்ஹெட் எடிட்டராக இருந்தார் நாகராஜ் பிரபுன்னு. பிரபுபாதருடைய நேரடி சீடர், ரொம்ப ரொம்ப அற்புதமாக எழுதுவார். அவர் அவருடைய ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன். அவர் அது சொல்கிறாரு, கிருஷ்ணர் எப்படி அன்புக்கு ஏங்குறாருன்னு அவர் சொல்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் பில் கேட்ஸ் இருக்கார், பில் கேட்ஸ் ஐயா, மைக்ரோசாஃப்ட் ஒரு ஓனர் பில் கேட்ஸ். அவர் எங்கே திரும்பினாலும் எப்பொழுதுமே அவருக்கு மரியாதை செலுத்துவாங்க. உடனே செக்யூரிட்டி முன்னாடி வந்துடுவாங்க, ஏகப்பட்ட பேர் செக்யூரிட்டி முன்னாடி வந்துடுவாங்க. அவருக்கு பயங்கர ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, மரியாதை செலுத்துவாங்க. ஏன்னா அவர் உலகத்திலேயே பெரும்புள்ளியில் பயங்கர பணம் நிரம்பியவர், செல்வந்தர். அதனால் எங்கே போனாலும் அவருக்கு மரியாதை. இங்கே எங்கள் 2001 நம்மளுடைய கோவிலுக்கு முன்னாடி பிரதமர், முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் வந்திருந்தார். அப்போ நான் இருந்தேங்க. அப்போ அவருக்கு நாங்கள் ஜெகநாதருடைய மகாபிரசாதம் கொடுக்குறோம். நம்ம கோவிலுக்கு வந்திருக்கார் அவர், ஜெகநாதருடைய மகாபிரசாதம் கொடுக்குறோம். அப்போ அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், பிரதமராக இருந்தார். அவரால் ஜெகநாதருடைய மகாபிரசாதத்தை சுதந்திரமாக சாப்பிட முடியல. இப்போ நம்மளாம் கோவிலுக்கு வந்தோம்னா ஜெகநாதருடைய மகாபிரசாதம் கொடுத்தா நம்ம சுதந்திரமாக வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் இந்த மாதிரி பிரதமருங்கிற ஒரு பதவியில் உட்கார்ந்ததுனால ஜெகநாதருடைய மகாபிரசாதத்தை கொடுக்குறோன்னங்க, பக்தர்கள் கொடுக்குறாங்க, அதை வாங்குறாரு. வாங்கின உடனே அவர் சாப்பிட முடியல. அவர் பக்கத்தில் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, பக்கத்தில் ஒரு 5-6 செக்யூரிட்டி நிற்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி பார்க்குறாரு. அந்த செக்யூரிட்டி அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பிரசாதத்தை. டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரதமர் சாப்பிட பிடிச்சது. இதுதான் இந்த உலகத்தில் பதவி, புகழ், செல்வாக்கு, செல்வம் இதெல்லாம் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும் தெரியுமா? இந்த பொய் அகங்காரம் மேலே ஏறிடும். பொய் அகங்காரத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுவாங்க. அதனால் பக்தி உங்களுக்கு தெரியாது, பக்தியை புரிஞ்சுக்க முடியாது. பக்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வேற இது எதுவுமே கலக்கக்கூடாது, பொய் அகங்காரம் கலக்கக்கூடாது. அப்போ தான் பக்தி புரிஞ்சுக்க முடியும். எளிமையாக இருக்கும், சிம்பிள். ஸோ இங்கே கிருஷ்ணா இந்த லீலை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணா இந்த மாதிரி சிம்பிள், எளிமை நிரம்பிய ஒரு சிறுவன் அப்படி இருந்தார். பட் துவாரகா, மதுரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரொம்ப ஆடம்பரமாக அப்படி இருந்தார். ஆனால் கிருஷ்ணரை இப்படி தான் புரிஞ்சுக்க முடியுமா? பிருந்தாவன் லீலைகள் மூலமாக தான் கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை தான் ஹித்குரேஸ் நாகராஜ் பிரபு ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. இந்த ஒரு பில் கேட்ஸ் அவர் உலக புகழ் பெற்றவர், எங்கே திரும்பினாலும் அவருக்கு மரியாதை, ரொம்ப அந்தஸ்து, அப்புறம் செக்யூரிட்டி இதெல்லாம். அதனால் பில் கேட்ஸ் ரொம்ப போர் அடிச்சுட்டாங்க. யாராவது என் கூட அன்பாக யாராவது பேச மாட்டாங்களா, அன்பான வார்த்தை யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஏங்கினாராமா. அதனால் பில் கேட்ஸ் என்ன பண்ணாராம்னா, நைட் டைமில் யாருக்கும் தெரியாமல் மாறு வேஷம் போட்டு போகிறாங்க. மாறு வேஷம் போட்டுட்டு இந்த பில்கேட்ஸ் தெரியாத மாதிரி மாறு வேஷம் போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி வாலாக இருப்பாங்க இல்லையா, டாக்ஸி டிரைவர்ஸ்ட்டு போய் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாராங்க நைட் டைமில். யாராவது எங்கூட அன்பாக பேச மாட்டாங்களா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் உடனே ஒரு 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 என்ன சொல்கிறது, சந்தேக கண்ணோட்டத்தோடு எல்லோரும் வந்துடுவாங்க, செக்யூரிட்டி பக்கத்தில் வந்துடுவாங்க. ஓ இவரை ஏதாவது கொலை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அதனால் யாரையுமே நெருங்க விட மாட்டாங்க. அதனால் அவருக்கு ஏங்கினாராமா, யாராவது அன்பாக என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆக்சுவலி ஜீவாத்மாவுக்கு அதுதான் தேவை. ஜீவாத்மாவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தேவை. அது இந்த உலகத்தில் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் தோல்வி அடையும். எல்லா ரிலேஷன்ஷிப், இது உண்மை, நிதர்சனமான உண்மை. எல்லா உறவுகளும் தோற்று போகும், கசக்கும். ஃபைனலி கிருஷ்ணர் கூட ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்த்து கொண்டால் மட்டும்தான் ஜீவாத்மா திருப்தி அடைய முடியும். யயாத்மா சுப்ரசீததி. அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் எங்கே போய் நம்ம தேடினாலும் ரிலேஷன்ஷிப்
ஜீவாத்மா திரும்ப 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 ஓகே ஓகே இவர் என்னுடைய நண்பர், இவர் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் நினைக்கிறோம், இவர் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துருவார் அப்படின்னு திரும்புகிறோம் அங்கேயும் இங்கேயும் திரும்ப திரும்ப. ஆனால் அவங்க உரிய நேரத்தில் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சிருவாங்க. அப்புறம் நமக்கு ஏமாற்றம். அதனால தான் கிருஷ்ணன் சொல்கிறார், என்னை நம்பு. குருமராஜ் இங்கே ஒரு அருமையை சொன்னார், சுகிருதம் சர்வபூதானா. கிருஷ்ணர் தான் உற்ற நண்பர், எல்லா ஜீவராசிகளுக்கும் நிரந்தர நண்பர் யாருன்னா கிருஷ்ணன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த உறவில் நம்ம ஆழ்ந்திருக்கணும். தன் ஜீவாத்மா அமைதி அடைய முடியும், இல்லைன்னா அமைதி கிடைக்காது. ஸோ இந்த பில்கேட்ஸ் இப்படி அவர் நைட் டைமில் டாக்ஸி வாலா கூட போய் ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அப்போ ஹிஸ் கிரேஸ் நாகராஜ் பிரபு ரொம்ப அருமையாக எழுதுகிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தேன். நான் ஒரு சாதாரண பில்கேட்ஸ் கொஞ்சம் புகழ் செல்வம் செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக வைத்திருப்பவர், நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கார். அப்படிப்பட்டவரே யாராவது அன்பாக என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஏங்குறாரு. இப்போ கிருஷ்ணர் யார்? கிருஷ்ணர் பில்கேட்ஸ் மாதிரிவா? அவர் பல 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 அண்டங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் முழுமுதற் கடவுள்ளவர் இல்லையா? அதோ லோகே வேதேச்ச பிரதீத புருஷோத்தமக. எல்லா லோகங்களும் கிருஷ்ணரை போற்றுகின்றன, பிரதீத. அண்ட் எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை போற்றுகின்றன, முழுமுதற் கடவுள் அப்படின்னு போற்றுகின்றன மரியாதையோடு. அப்போ கிருஷ்ணர் எங்கே திரும்பினாலும் எல்லாரும் அவரை போற்றுவாங்க, மரியாதையோடு போற்றுவாங்க அவர் இல்லையா, புகழ்வார்கள். கிருஷ்ணருக்கு போர் அடிக்குது, யாராவது என்னை நோக்கி அன்பாக நடந்துக்க மாட்டாங்களா, அன்பு செலுத்த மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு என்ன சொல்கிறது, சம்திங் என்ன சொல்லணும்னா ஒரு பாலிஷ்டா ரைட், எந்த ஒரு அன்பு கலக்காக சிம்பிளி மரியாதையோடு. ஸோ கிருஷ்ணனுக்கு போர் அடிக்குதாங்க, யாராவது என்னை நோக்கி அன்பு செலுத்த மாட்டாங்களா, அன்பா என்கிட்ட திருப்பி பேச மாட்டாங்களா? கிருஷ்ணன் எங்குறாரு. அப்போ பில்கேட்ஸே இயங்கும் பொழுது கிருஷ்ணர் இயங்க மாட்டாரா இல்லையா? அதனால தான் கிருஷ்ணா விருந்தாவன லீலையில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளலாம், கிருஷ்ணன் யாரும் தெரிஞ்சுக்கலாம். இதை ஹிஸ்கிரேஸ் நாகராஜ் பிரபு ரொம்ப அருமையாக எழுதுகிறார். முழுமுதற் கடவுளுக்கு சகோதரர் இருக்கார், முழுமுதற் கடவுளுக்கு அப்பா இருக்கார், முழுமுதற் கடவுளுக்கு அம்மா இருக்காருன்னு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல, ரைட்? முழுமுதற் கடவுளுக்கு அப்பா இருக்கார், அண்ணா இருக்கார், சகோதரி இருக்கார், சகோதரி இருக்காருன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் பகவான். ஸோ கிருஷ்ணா பிருந்தாவன லீலையில் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணா யாருன்னு புரிஞ்சுக்கலாம். மற்ற எல்லா லீலைகள்லையும் கிருஷ்ணாவுடைய ஐஸ்வர்யங்கள் துணிக்கின்றன, அதான் ஐஸ்வர்ய ஞான பூர்ணா. ஆனால் பிருந்தாவன லீலைகளில் மட்டும்தான் ஐஸ்வர்ய சிதிலா, சுத்தமாகவே ஐஸ்வர்யங்கள் எதுவுமே இல்லாமல் சிம்பிளி அன்பை சுவைக்கின்றார், அன்பு கலந்த பக்தர்கள் கூட லீலை செய்கிறார். அதனால தான் ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியார் இங்கே சொல்கிறார், சதா ஸ்ரீமத் பிருந்தாவன வசதி லீலா பரிச்சயம். தன்னுடைய பிருந்தாவன லீலைகள் மூலமாக தன்னை தெரிவிக்கின்றார். ரைட்? ஸோ தட்ஸ் வை பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் கிருஷ்ணாவுடைய விரஜ லீலைகளை வர்ணித்து எழுதியிருக்காங்க. அதில் இன்ஃபேக்ட் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத் சிந்துவில் சொல்கிறாரு, ராக நூக பக்தினா ராகாத்மிக பக்தர்களை கடைபிடிப்பது ராக நூக பக்தின்னு சொல்கிறார். இந்த ராகாத்மிக பக்தர்கள் யார்? ராகாத்மிக பக்தர்கள்னா மதுரால கிருஷ்ணா கூட இருந்த பக்தர்கள் அல்ல, அல்லது துவாரகால கிருஷ்ணா கூட இருந்த பக்தர்கள் அல்ல. எஸ், துவாரகால அக்ரூரர் இருந்தார் இல்லையா, பல பல பக்தர்கள் இருந்தாங்க, துவாரகவாசிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த யாரை குறிக்கிறது அப்படின்னா, கிருஷ்ணாவுடைய பிருந்தாவனத்தில் ராகாத்மிக பக்தர்கள்னா யாருன்னா, கிருஷ்ணா பிருந்தாவன லீலை செஞ்சார் இல்லையா, பிரஜசுந்தரா, ரைட்? அப்போ அப்படி செய்யும் பொழுது அவர் கூட அன்பு கலந்த பக்தர்கள் சிறுவர்கள் இருந்தாங்க, அண்ட் யசோதா மாதா இருந்தாங்க, நந்த மகாராஜா இருந்தாங்க, கோபியர்கள் இருந்தாங்க. இவர்கள் தான் ராகாத்மிக பக்தர்கள்னு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இந்த ராகாத்மிக பக்தர்கள் எவ்வாறு கிருஷ்ணரை நேசித்தார்கள், பல விதத்தில் அன்பை தெரிவித்தாங்க. அதை ஒரு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அன்புங்கிறது அடிப்படை,
அந்த அன்பை தெரிவிக்கக்கூடிய பல பல முறைகள் தான் ரசம்ங்கிறது அதுதான். பல விதத்தில் அது தெரிவிக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் பிரதானமாக அந்த அன்பு. ஸோ இது பிருந்தாவன பக்தர்கள் எல்லோரும் ராகாத்மிக பக்தர்கள். ராகாத்மிக பக்தர்கள் பிருந்தாவன பக்தர்களை தான் குறிக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணா துவாபர யுகத்தில் பிருந்தாவனத்தில் லீலைகள் செய்யும் பொழுது அப்படி தான் எழுதுகிறார். ஆக்சுவலி ஒரு புஸ்தகத்தில் நான் படித்தேன். கிருஷ்ண பிருந்தாவனத்தில் துவாபர யுகத்தில் பர்சனல் லீலைகள் செய்யும் பொழுது அவர் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்கள் தான் ராகாத்மிக பக்தர்களாகும், வேறு யாரும் கிடையாது. ஸோ ராகாத்மிக பக்தர்கள் துவாரகாவாசிகள் கிடையாது, மதுராவாசிகள் கிடையாது. அதனால தான் ராக நூக பக்தின்னா என்ன அர்த்தம்னா அந்த ராகாத்மிக பக்தர்களை கடைபிடித்தல், அவர்களுடைய மனப்பான்மையை திரும்ப 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 ஞாபகப்படுத்தி அதை அடையணும்னு ஆசைப்படுறது. இதுதான் ஆக்சுவலி ராக நூக பக்தி அப்படின்னு சில ரூப கோஸ்வாமி ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதனால் இந்த ஒரு லைன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சாரி, வி ஆர் கோயிங் ஸ்லோ. ஸோ கிருஷ்ணாவுடைய விரஜ லீலைகள் வந்து அவ்வளோ ஸ்வீட். நீங்கள் குருக்ஷேத்திரத்தில் கிருஷ்ணா வந்து விஸ்வரூபத்தை காமித்தார். பட் விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அர்ஜுனாவுக்கு என்ன கிடச்சிது? பயந்து போயிட்டார் அர்ஜுனா. பீத பிரணம்ய திரும்ப திரும்ப நான் நமஸ்காரம் செய்கிறேன் பயமாக இருக்கு. பீத பயந்து போயிட்டார் அர்ஜுனா. ஏன்னா கோரமான ரூபம், அது ஐஸ்வர்யங்கள் நிரம்பியது. அது வந்து அர்ஜுனா பயந்து போயிடுறார். ஏன்னா பக்தர்கள் வந்து கிருஷ்ணாவுடைய பியூட்டிஃபுல் ஷாம சுந்தர கிருஷ்ணா, கோகுல கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணாவை தான் விரும்புகிறாங்க. அதான் பிரபுபாதர் சொல்லுவார், தேர் மே பி மெனி கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து பஜோகுரே மன சாங்கில் பிரபுபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், தேர் மே பி மெனி கிருஷ்ணா பட் வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் தி பர்டிகுலர் கிருஷ்ணா நந்தநந்தனா அப்படிங்கிறார். நந்தநந்தனா நந்த மகாராஜாவுடைய புதல்வன் நந்தகுமாரன், அந்த கிருஷ்ணா தான் நாங்கள் வந்து எங்களுக்கு லட்சியம் அப்படின்னு பிரபுபாதர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அடுத்த பாடல் நம்ம போயிடுறோம், டைம் ஆகிடுச்சு. அடுத்த பாடல் வந்து மகாம்போதே ஸ்ரீரே கனக ருச்சிரே நீல சிகரே வசன் பிராசாதாந்த சகஜ பலபத்ரேன பலினா சுபத்ரா மத்தியஸ்த சகல சுரசேவா வசரதோ ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவத்துமே. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஜெகநாத சுவாமி நயன பதகாமிங்கிற இந்த லைனை முதல் கிளாஸ்லேயே நம்ம விளக்கமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால் அந்த லைன் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ முதல் லைன் பாருங்கள். அட் த ஓஷன் in a large palace atop the brilliant golden Neelachala hill. அதனால தான் கிருஷ்ணாவுக்கு என்ன பெயர்? ஆக்சுவலி நீல மாதவா. இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இசோலினஸ் தமால் கிருஷ்ணன் மகாராஜ் இது ஒரு புஸ்தகம் விட்டார், ட்ராமா ஆஃப் லார்ட் ஜெகநாத்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை படித்தேன். இப்போ அந்த புஸ்தகம் இப்போ அவைலபிள் இல்லை, சர்க்குலேஷனில் கிடையாது. ட்ராமா ஆஃப் லார்ட் ஜெகநாத் ரொம்ப பியூட்டிஃபுல் புக் அது. அதை படித்தா ஜெகநாதர் மேலே ஒரு கவர்ச்சி வரும். அந்த மாதிரி அவர் அந்த ட்ராமா வடிவத்தில் எழுதியிருக்கார் தமால் கிருஷ்ண மகாராஜ். ரொம்ப அருமையான புஸ்தகம் ட்ராமா ஆஃப் லார்ட் ஜெகநாத். ஸோ அப்போ ஜெகநாதருக்கு வந்து ஒரிஜினல் நேம் என்னென்னா அந்த நீலமாதவா தான். ரைட். அந்த நீலமாதவர் ரூபத்தில் நான் இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷலாக நீ என்னோடய ரூபத்தை வடிவமைக்கணும்னு ஆணையிட்டதுனால தான் வந்து இந்திரஜும்ன மகாராஜா வந்து ஏற்பாடு பண்ணுறார், ஜெகநாதரை வந்து சேர்க்கிறார் மரத்தில். ஸோ அவருக்கு நீலமாதவா. ஏன் நீலமாதவா? ஏன்னா ஆக்சுவலி அவர் வந்து நீலமாதவானா என்ன அர்த்தம்னா ப்ளூ கலர். ஆக்சுவலி இது சார்வபௌம பட்டாச்சாரியா ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். சைத்தன்ய மகாபிரபு நோக்கி பாடும்பொழுது அவர் ஒரு நாமத்தை வர்ணிக்கிறார், நீல ரத்னதரா அப்படின்னு வர்ணிக்கிறார். நீல ரத்னதரானா என்ன அர்த்தம்? ப்ளூ சஃபயர். சஃபயர்னால் தெரியும் இல்லையா? அந்த தமிழில் எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல. ப்ளூ சஃபயர், நீல ரத்னதரா, இந்த நீல ரத்னத்தை போட்டுருக்கார். அப்படி வர்ணிக்கிறார் சார்வபௌம பட்டாச்சாரியா. ஸோ கிருஷ்ணா வந்து நீல கலர் இல்லையா? அதனால தான் ஒரு பக்தர் வர்ணிக்கிறார், கருநீல முகில் வண்ணா அப்படின்னு வர்ணிக்கிறார்.
கிருஷ்ணர் எப்படி வர்ணிக்கிறார்? கருநீல முகில் வண்ணம், நீல கலர். ஒரு பக்தர் வர்ணிக்கிறார் நீல கோபாலான்னு வர்ணிக்கிறார். நீல கோபாலா, ரைட், ப்ளூ கலர். ஸோ அதனால தான் அவருக்கு இந்த நீல மாதவான்னு இருக்கிறதுனால அந்த அந்த மலைக்கு பேர் என்ன? நீலாச்சலா அப்படின்னு பேர், நீலாச்சலம். ஸோ இங்கே பாருங்கள், மகாம்போதேஸ் தீரே கனக ருச்சிரே நீல சிகரே. பாருங்கள், இந்த நீல சிகரேன்னா என்ன? நீலாச்சலா சிகரம். சிகரம்னா தெரியும், சிகரம்னா மலையுடைய உச்சி, அதுக்கு பேர் சிகரம். ஸோ நீல சிகரே அப்படின்னா நீலமலை. தமிழில் சொல்லணும்னா நீலமலை. தமிழில் அப்படி தான் சொல்ல முடியும், நீலமலை. ஏன் நீலமலை? எதற்கு நீலமலைன்னு ஏன் பேர் வந்தது? ஏன்னா நீல மாதவா அங்கே வசிக்கிறதுனால நீலமலைன்னு பேர் வந்தது. இதெல்லாம் பியூட்டிஃபுல், நம்ம புரிஞ்சுக்கணும், இதை ரசிக்க தெரியணும், ரைட்? அவர் என்ன பண்ணுறார்? மகாம்போதேஸ் தீரே. அம்புதினா என்னது? அம்புதினா கடல். ஸோ இங்கே ஆதிசங்கராச்சாரியார் ஈவந்தோ அவர் வந்து அருவவாதத்தை பிரச்சாரம் செய்தாலும் இந்த ஹோல் பாட்டு வந்து ஆதிசங்கராச்சாரியருடைய அற்புதமான பிரேமை, கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய பிரேமை முழுக்க முழுக்க இந்த பாடலில் துணிக்கிறது. யாராவது ஆதிசங்கராச்சாரியார் எழுதிய இந்த ஜெகநாத அஷ்டகத்தை படித்தாங்கன்னா, அதை ஆழ்ந்து படித்தாங்கன்னா, ஒருபொழுதும் சொல்ல மாட்டாங்க அவர் வந்து அருவவாதத்தை தான் அவர் வந்து அணைத்து கொண்டாருன்னு ஒருபொழுதும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆதிசங்கராச்சாரியார் எழுதிய இந்த ஜெகநாத அஷ்டகத்தை ஆழ்ந்து படிக்கிறது இல்லை. அப்படியே படித்தாலும் ஜஸ்ட் அப்படி கிளிப்பில் மாதிரி அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு போயிடணும். ஆழ்ந்து படிக்கணும். இதை ஒவ்வொன்று ஆழ்ந்து படிக்கும்பொழுது ஆதிசங்கராச்சாரியுடைய பிரேமை, ஜெகநாதரை அவர் நேசிக்கின்றார், அது வந்து தொனிக்கிறது இந்த பாடல். ஸோ என்ன சொல்கிறார் பாருங்கள், மகாம்போதேஸ் தீரே. மகா அம்பூதி, பெரிய கடல் இல்லையா? அம்புதினா கடல். அந்த கடலுடைய தீரே, ஒரு பியூட்டிஃபுல் இது, தீர சமீரே யமுனா தீரே வசதிவனே வனமாலி. வெரி பியூட்டிஃபுல். ஜெயதேவ கோஸ்வாமி, ஜெயதேவ கோஸ்வாமி, நான் சின்ன வயசில் இதை நான் வந்து பாடியிருக்கேன் பஜனையில், அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. யமுனா தீரே, அதாவது யமுனை நதி கரையோரம். தீரன்னா என்னது? தீரம்னா கரையோரம், கரை. கரைன்னு சொல்கிறதுக்கு தீரம்னு சொல்லுவோம். ஸோ இன்னமும் வந்து நான் அப்போது சின்ன வயசில் வந்து இந்த பாட்டை வந்து ஜெயதேவ கோஸ்வாமியுடைய கீத கோவிந்த பாட்டை வந்து அர்த்தம் தெரியாமல் பாடியிருக்கேன். எங்கள் அப்பா கூட போய் நான் பாடுவேன் பஜனையில். ஆனால் இப்போ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து அது நான் அந்த தீர சமீராங்கிற ஒரு காட் இருக்குது. காட்னு சொல்லுவோம் இல்லையா? காட்னா எப்படி சொல்லுவாங்க தமிழில்? குளிக்கக்கூடிய இடம். தீர சமீரா காட், குளிக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் விருந்தாவனம் பாடிங்கன்னா தீர சமீரா காட் இடம் இருக்குது. அதை வந்து ஜெயதேவ் கோஸ்வாமி அப்போவே 7ஆம் நூற்றாண்டிலேயே அவர் வந்து இதை வர்ணித்து பாடியிருக்கார் கீத கோவிந்தத்தில், 7ஆம் நூற்றாண்டிலேயே. அப்போ அந்த பாட்டெல்லாம் வந்து நான் சும்மா அப்படி மனப்பாடமாக பாடினது, பிருந்தாவனத்துக்கு போய் அந்த தீர சமீராவை பார்க்கும்பொழுது பயங்கர ஷாக். ஆடா, ஜெயதேவ கோஸ்வாமி பாடினார் அது. அப்போ உண்மையிலேயே தீர சமீரா இருக்குது. எனக்கு அப்போ தெரியல தீர சமீராங்கிற ஒரு இடம் இருக்குங்கிறது தெரியல எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது. தீர சமீரே யமுனா தீரே, யமுனை நதியுடைய கரையோரத்தில் அந்த அந்த வசதி வனே, அந்த அந்த வனத்துக்கு பேர் என்ன? வசதி வனம். அப்படி வர்ணிக்கிறார். இவங்கெல்லாம் விரஜ ரசிக குரு. விரஜாவை விரஜ ரசிக குருன்னு என்ன அர்த்தம்னா விரஜபூமியை ரசிப்பவர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், ஜெயதேவ கோஸ்வாமி, இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆச்சாரியர்கள். விரஜபூமியை ரசிப்பவர்கள். யமுனா தீரே வசதி வனே, அந்த வனத்துக்கு பேர் என்ன? வசதி வனம். அங்கே யார் நிற்கிறார்? வனமாலி. கிருஷ்ணாவுக்கு பேர் என்ன? வனமாலி. ஸோ அதே மாதிரி அந்த தீரேன்னு சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது. மகாம்போதேஸ் தீரே. இங்கே அதே மாதிரியா கடற்கரையோரத்தினுடைய, அதாவது பெரிய கடல் மகாம்புதி, அந்த கடலுடைய கரையோரத்தில். அண்ட் கனக ருச்சிரே. கனக ருச்சிரேன்னு என்னது? ரத்ன சிம்மாசனம்.
அப்படி தான் ஒரு இடத்துல ஒரு நாள் நம்ம வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க, ஒரு நாள் ராமச்சந்திர தேவ் 2 எப்படி நீங்கள் 2ஆம் புலிகேசி 3ஆம் புலிகேசி அப்படின்லாம் நம்ம படிப்போம் இல்லையா, அந்த மாதிரியே ராமச்சந்திர தேவ் 2 அப்படிப்பட்ட ஒரு ராஜா இருந்தார். அவர் கூட ஜெகநாதர் என்ன லீலை செஞ்சார் அதை ஒரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒரு பெரிய லீலை. அதில் வந்து அந்த லீலையில் ஜெகநாதர் எங்கே உட்காந்துருக்காராமா, ஜெகநாதர் ரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காருன்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் அதே தான் ஆதிசங்கராச்சாரியர் வர்ணிக்கிறார். கனக ருச்சிரே நீல சிகரே. ஸோ எங்கே உட்காந்துருக்காராமா அவர், நீலமலையினுடைய உச்சியில். அப்போ யார் அங்கே வர்ணிக்கிறாருன்னா நீலமாதவர் வர்ணிக்கிறார் இங்கே ஆதிசங்கராச்சாரியார். ஸோ இன்னமும் நிறைய பேருக்கு நீலமாதவர் இருக்கக்கூடிய இடம் தெரியல, இன்னமும் போய் பார்க்கலாம். நீலமாதவர் ஒரிஜினலாக வந்து நீலமாதவர் தர்ஷனம் கொடுத்தார் இல்லையா அந்த சபராவுக்கு, விஸ்வாவசு, அந்த நீலமாதவர் அங்கே பார்க்கலாம். அது வந்து பூரியிலிருந்து ஒரு 2 hours ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி மலை மேலே இருக்கார் நீலமலை. ஸோ இதெல்லாம் சும்மா கற்பனை இல்லை, எல்லாமே அந்த இடம்லாம் இருக்குது, இன்னும் அந்த இடம்லாம் இருக்குது. அங்கே போய் இந்த லீலைகள் எல்லாம் புரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போகும்பொழுது நம்மளுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீலமலையினுடைய உச்சியில் அவர் வந்து குறிப்பாக வர்ணிக்கிறார் ஜெகநாதர். சும்மா அப்படி பிரபுபாதர் எப்படி சொல்லுவாருன்னா, ஒருத்தர் வந்து பிரபுபாதத்தை கேள்வி கேட்டாங்க, பிரபுபாதா நீங்கள் ஏன் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ்ன்னு ஏன் பேர் வச்சுருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் காட் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம்ல. பிரபுபாதர் நோ, காட் மீன்ஸ் கிருஷ்ணா அப்படின்னு. நிறைய இடத்துல நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹரேர் நாம இவ கேவலம் அந்த பாட்டுக்கு வந்து மொழிபெயர்ப்பு வந்து சில இடங்களில் தவறுதலாக மொழிபெயர்ப்பு கொடுக்குறாங்க. இறைவனின் நாமத்தை தவிர வேறு வழி இல்லை இப்படி மொழிபெயர்ப்பு கொடுக்குறாங்க. தவறு இது. ஹரேர் நாம இவ அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல இறைவன் சொன்னோன்னா அது வந்து இம்பர்சனல் ஆயிடும், ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடல. ஹரியினுடைய நாமம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பில் இறைவனின் நாமம்னு சொல்கிறாங்க. தவறான மொழிபெயர்ப்பது. நாம் எல்லோருமே பர்சனலிஸ்ட். கிருஷ்ணருடைய அந்த ஷாமசுந்தர கிருஷ்ணா அந்த ரூபத்தை நாம் அந்த அழகில் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் சும்மா நம்ம வந்து இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்டு சொல்லாமல் இம்பர்சனலாக சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து பிரச்சாரத்தில் கவனிக்கணும். நான் ஒரு தடவை பகவத்கீதை 18 நாள் வகுப்பில் அந்த ஸ்லைடில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, இறைவனின் நாமத்தை தவிர. நான் உடனே கரெக்ட் பண்ணேன், நோ, கிருஷ்ணரின் நாமத்தை தவிர, ஹரியினுடைய நாமத்தை தவிர. அதனால் பிரபுபாதர் சொல்கிறாரு, நோ, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் காட் கான்ஷியஸ்னஸ். நான் அந்த மாதிரி வைக்க மாட்டேன், நான் காடுனா கிருஷ்ணா அப்படின்னு. அதுதான் பர்சனலிஸ்ட். ஸோ அதனால் இங்கே ஆதிசங்கராச்சாரியார் குறிப்பிட்டு சொல்கிறார், ஜெகநாதர் உலகத்துக்கே நாதர் இருக்கிறார். பட் இங்கே என்ன குறிப்பிட்டு வர்ணிக்கிறார், நீலமலையினுடைய உச்சியில், இந்த பெரிய கடலுடைய கரையோரத்தில் அமைந்திருக்கின்ற நீலமலையின் உச்சியில் அமர்ந்திருப்பார் அப்படி வர்ணிக்கிறார். யாரை குறிக்கிறார்? நீலமாதவரை. ஸோ உங்களுக்கு எப்பயாவது கிடச்சிதுன்னா அந்த ட்ராமா ஆஃப் லார்ட் ஜெகநாத் அந்த புக்கை படித்து பாருங்கள். வெரி பியூட்டிஃபுல் புக். தமால் கிருஷ்ண மகாராஜ் எழுதிய புக்கு. நான் இங்கே முடிச்சுக்கிறேன். 3வது பாடல் ஒரு லைன் தான் முடிச்சிருக்கோம். இட் வில் டேக் லாங் டைம் போல் இருக்குது. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். யாருக்காவது கேள்வி, சந்தேகம், டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் யாருக்காவது இருக்குங்களா? கேள்வி இருக்குங்களா? ஓகே, கேள்வி யாருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாரமும் நம்ம வந்து இந்த ஜெகநாத அஷ்டகம் தான் நம்ம தொடர போகிறோம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.